மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. போலிச்சாமியார் இளம் பெண்களுடன் பிச்சைக்கார மாதிரி குரல் கொடுத்துக்கிட்டு இப்பவாவது புரியுதா? அரசன் நன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும்னு. தெய்வத்தையே ஏமாத்தி நீ உண்டியில் வச்சு வசூல் பண்ணன, அது உன்னையே உள்ள தள்ளி பிடிச்சு. அதெல்லாம் தெய்வம் நின்னும் கொள்ளாது, உட்கார்ந்து கொள்ளாது. நான் மாட்டிக்கிட்டேன், உள்ள போயிட்டேன். மாட்டாதவெல்லாம் வெளியே இருக்கிறான். அதிக பிரசித்தனமா அவ்வளவு பேசக்கூடாது. இப்பவாவது இந்த நைனா சொல்றதை கேளுடா. சரி நைனா. நேரா முப்பாத்தம்மன் கோயிலுக்கு போ. சரி நைனா. இனிமேலாவது எனக்கு நல்ல புத்தியை கொடுக்கணும்னு அம்மன் கிட்ட வேண்டிக்கிட்டு சரி நைனா ஒரு தேங்காயை உடைச்சிட்டு வந்துரு. இந்தா. சரி நைனா. ஏங்க தேங்காய் என்ன விலைங்க? அது 3 ரூபா, இது 4 ரூபா, இது 5 ரூபா. ஏங்க 1 ரூபா 2 ரூபாய் இல்ல தேங்காய் இல்லீங்களா? சாமி குடைக்கிற மாதிரி. 1 ரூபாய்க்கு தேங்காயா? ஏயா நீ இதுவரையில உள்ள இருந்துட்டு வந்தியா? நான் உள்ள இருந்தது இவனுக்கு எப்படி தெரியும்? ஏங்க விலை தெரியாம விசாரிச்சுக்கிட்டு இருக்கியே. இப்ப எல்லாம் 1 ரூபாய்க்கு தேங்காய் பத்தாதான். அதெல்லாம் வசதியானவங்க உடைப்பாங்க. நீ பக்கத்துல இருந்து வேண்டிக்க போயா. சாமி உனக்கு ஒரு தேங்காய் கூட வாங்கி என்னால உடைக்க முடியலையே. நான் என்ன சட்னி இறக்கிவா தேங்காய் கேட்டேன்? உனக்கு உடைக்கத்தானே கேட்டேன். சாமி உங்களுக்கு விஷயம் தெரியுமா? என்னப்பா விஷயம்? எனக்கு எதுவும் தெரியாத. நேத்துக்கு ராத்திரி மெட்ராஸுக்கு வந்த தேங்காய் லோடுல 2 தேங்காயில பாம் இருக்கான். பாமா? அதான் சாமி வெடிகுண்டு. எவனோ வச்சுட்டானா. அது எந்த கடை தேங்காய்னு தெரியல. ஊரெல்லாம் ஒரே பரபரப்பா இருக்கு. இது ரொம்ப அநியாயம் சார், ரொம்ப அநியாயம். ஏர்போர்ட்ல வச்சா, பிளைட்ல வச்சா, ட்ரெயின்ல வச்சா, தேங்காயில வைப்பாளோ? வச்சுட்டாளே, போய் விசாரிச்சு பாருங்க. செதறக அடிக்கிறச்ச சின்ன குழந்தைங்க எல்லாம் சுத்தி வந்து நின்னுட்டு இருக்குமே. நாடு ரொம்ப கெட்டுடுத்து முருகா. அக்கிம்பாய், அக்கிம்பாய், உங்களுக்கு விஷயம் தெரியுமா? என்ன விஷயம்? சிட்டிக்கு வந்து இறங்கின தேங்காயில யாரோ பாம் வச்சுட்டானா. அது எந்த தேங்காய்னு தெரியலையா? தேங்காயிலே குருமா வைக்கலாம். அரே அல்ல, பாம் வைக்கலாமா? மோசம் 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 பண்றாங்கோ. சேஜி சேஜி உனக்கு விஷயம் தெரியுமா? இந்த ஊர்ல வந்து இறங்கின தேங்காயிலே யாரோ பாம் வச்சுட்டாங்கோ. அது எந்த கடை தேங்காய்னு தெரியல. நம்ம ஒய்ஃப் சக்குபாய் மார்க்கெட் மேலே தேங்காய் வாங்க போயிருக்கு. அங்க தேங்காய் வாங்கும், வீட்டுக்குள்ளே வைக்கும், வீடு வெடிக்கும், தங்க ஊருக்கும், வெள்ளி தரும். ஹரி பகவான், ஹரி பகவான். தேங்காய்க்குள் பாம், அதாவது வெடிகுண்டு இருப்பதால் யாரும் தேங்காய் உடைக்க வேண்டாம். வெடிகுண்டு சோதனை முடிந்த பிறகு நாங்களே அறிவிக்கிறோம். அதுவரை யாரும் தேங்காய் உடைக்க வேண்டாம். ஏங்க அங்க என்ன ஒரே கூட்டமா இருக்கு? யாரோ தேங்காயில பாம் வச்சிட்டாங்களாம். ஓஹோ. மெதுவாவை, 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 மெதுவாவை. போர்ட படிக்கல போயா. முருகா வந்துட்டியா? உனக்கு வெளியில இருக்க பிடிக்காத? உங்களுக்கு வெளியில வர பிடிக்காத? உனக்கு வாய் திமிரு அதிகம். எனக்கா? போடா. வாண்ணே, என்ன செஞ்சுட்டு இப்ப உள்ள வர? தேங்காயில பாம் இருக்குன்னு ஒரு பொருளைய கிளப்பி விட்டேன். திடீர்னு தேங்காய் விலையெல்லாம் சரிஞ்சு போச்சு. தேங்காய் கடைக்காரங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து ₹1,00,000 என்கிட்ட நஷ்டீடு கேட்டாங்க. என்னால கொடுக்க முடியுமா? உள்ள வந்துட்டேன். ஆமா, நாட்டு நடப்பெல்லாம் எப்படி இருக்கு? திருட்டு பயம் இல்லாம ஜனங்க எல்லாம் நிம்மதியா இருக்காங்க. அது எப்படி திருட்டு பையன் எல்லாம் போச்சு? நீ உள்ள வந்துட்டல்ல, தண்ணிய ஊத்துறா. வாப்பா, மறுபடியும் வந்துட்டியா? இந்த ஜெயிலுக்கு ஒரு தடவை வந்தா போதும், மறுபடியும் திருப்பி திருப்பி வந்துட்டே இருப்பாங்க. அப்படி ஒரு ராசி இந்த ஜெயிலுக்கு. ரொம்ப அர்க்காது போ. ஆமா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாவம் யாரும் ரிலீஸ் ஆகலையே. என்னென்ன ரிலீஸ போய் பாவன்ற? வெளியில போய் பார்த்தா தெரியும்டா. அதுக்கும் கியூ. இங்க உங்களுக்கு மணி அடிச்சா சோறு. கோயில்ல கற்பூரத்தை கட்டும்போது மணி அடிக்கிறாங்களே, அது எதுக்குண்ணே? அட முட்டாளே, அது ஃபயர். சின்ன தீ, சின்ன மணி அடிக்கிறாங்க. இதே வீடு பத்தி எரியும் போது பெரிய தீ, பெரிய மணி ஃபயர் சர்வீஸ் அடிப்பாங்க. ஏண்டா நீங்க இங்க இருக்க வேண்டிய ஆள் இல்லண்ணே. பின்ன வேலூர் ஜெயிலியா? அண்ணே, நீங்க உள்ள வரீங்க, நாளைக்கு சாயங்காலம் ரிலீஸ் ஆகி நான் வெளியே போறேன். இப்படி மாத்தி மாத்தி ரிலீஸ் ஆகி ஏன் ஜனங்களுக்கு தொந்தரவு கொடுக்குறீங்க? ஏய் செந்தில்,
இப்படி சில்லற தப்பா பண்ணாம நிரந்தரமா இங்கேயே இருக்கிற மாதிரி ஏதாவது பெரிய தப்பா பண்ணிட்டு வாயேண்டா. முயற்சி பண்றேன் அண்ணே. ஏண்டா? நம்ம எல்லாம் சேல்ஸ் இணையதான் ஃப்ரெண்ட்ஷிப். உங்க அட்ரஸ் கொடுக்குறீங்களா? ஆமா, நீயும் நானும் கர்ம வீரர் காமராஜரும் அறிஞர் அண்ணாவும் நாட்டுக்கு நல்லது செய்யறதுக்காகவே ஜெயிலுக்கு வந்திருக்கோம். போடா, நீ ஒரு முடிச்சவிக்கு, நான் ஒரு மொல்ல மாறி. இந்த சந்திப்பு வெளியில வேற தொடரணுமா? ஏய், என்ன ஜெயில்ல பார்த்ததாகவோ எங்கிட்ட பேசுனதாகவோ அங்க காட்டிக்கிட்டே உன் தோலை உரிச்சு புடுவேன். ஐயையையையையைய. உங்களை மறக்கவே முடியாதுண்ணே. என்ன பேச்சு, என்ன தத்துவம். உங்க அட்ரஸ் கொடுங்கண்ணே. ரொம்ப கெஞ்சி கேக்குறான், குடையா. இதுல ரெக்கமெண்டேஷன் வேற. சரி, நண்பனா இருக்கணும்னு ஆசைப்படுறேன், வாங்கிக்க. பாலாஜி, கேர் ஆஃப் பெருமாள், 420, மதுரை வீரன் தெரு, மெட்ராஸ் 42. நல்லாவே சமையல் பண்றீங்க. சந்தோஷம். ஆமா, இந்த வீட்டை எப்ப கட்டுனீங்க? இப்பதான் சமீப காலத்துல. இது உங்களுக்கு சீர் கொடுத்ததா? ஆமா. ஆஹா. இந்த ஈச்செல்லாம் எங்க வாங்கினது? கடையில தான். சுவிட்ச் புதுசா பழசா? புதுசுதான். பல்பு எரியுது? சுவிட்ச் போட்டுருக்கிறேன். பளிச்சுன்னு எரியுதே, புதுசா? இப்ப சமீப காலத்துல வாங்கினதாங்க. அப்ப சரி. என்னதான் இருந்தாலும் அண்ணன் இவ்வளவு ஜாமங்களை விட்டுட்டு ஜெயிலுக்கு போக கூடாது. எனக்கே வெக்கமா இருக்கு. தம்பி, உங்கள மாதிரி ஒரு நல்ல பிள்ளை அவன் எனக்கு பிறந்திருந்தான்னா எனக்கு இருக்கிற சாமர்த்தியத்துக்கு நான் எப்படி எப்படி எல்லாமோ வாழ்ந்துகிட்டு இருப்பேன். கவலைப்படாதீங்க, நான் வந்துட்டேன்ல. குட் மார்னிங் சார். பாலாஜி, உங்க அப்பா உன்னை பார்க்க வந்திருக்கிறாரு, போய் பாரு. போன வாரம் தானே வந்து பாத்துட்டு போனாரு. அதுக்குள்ள என்ன? அந்த ஆள் தொல்லை தாங்க முடியாம தான் நான் இங்க இருக்கிறேன். ஏன் அவர் உள்ள விடுறீங்க? வந்துட்டாரு, போய் பாத்துறேன்ப்பா. என்ன நான் இந்த கோலத்துல வந்திருக்கேன்? பாத்ரூம்ல இருந்து அப்படியே வந்துட்டியா? என்ன பொண்ண மகனா பெத்ததுக்கு வேற எப்பறா வர முடியும்? நீ ஜெயிலுக்கு வந்தீங்கன்னா ஓ வரைக்கும் தண்டனை அனுபவிச்சுட்டு வெளியில வர வேண்டியதாண்டா. உனக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகிறவனுக்கு நீ எதுக்குடா நம்ம வீட்டு அட்ரஸ் கொடுத்த? யாரு அந்த அடுப்பு வாயினா? ஆமாடா, உனக்கு தெரிஞ்சவன்னு சொல்லிட்டு நம்ம வீட்டுல 4 நாள் டேரா போட்டான். அடே, நம்ம வீட்டுல இருந்த அண்டா குண்டா அடுப்பு சட்டி கோவலை கரண்டி ஒரு டப்பா கூட விடாம எடுத்துட்டு போயிட்டான்டா. என்ன துண்டா பாக்குறியா? இது அந்த நேரத்துல ஈரமா இருந்துச்சு, விட்டுட்டு போயிட்டான். டவுசருக்கு உருவாஞ்சூருக்கு வச்சு நான் கட்டி இருந்தேன், உருவிக்கிட்டு போயிருப்பான்டா. நல்ல வேலை படுமுடிச்சு போட்டு கட்டி இருந்தேன், தப்பிச்சது. அடுத்த வாரம் நான் வெளியே வந்து அவனை கவனிச்சுக்கிறேன். அதுக்குள்ள அவன் உள்ள வராம இருக்கணுமே. ஏங்க, இது என்ன வேலை? நீங்களே பார்த்து ஒரு வேலை போட்டு கொடுங்க. ஏன் உங்களுக்கு வேலை சொல்ல தெரியாதா? தெரியாது. அது சரி, நீங்க வாங்கிட்டா தானே உங்களுக்கு வேலை தெரியும். இது எங்க வீட்டு பாத்திரம், எனக்கெல்லாம் வேலை தெரியும். என்ன உங்க வீட்டு பாத்திரமா? அண்ணன், அடிக்காதீங்க, அடிக்காதீங்க. ஓடி போய். இதுக்கு தாண்டா ஜெயில்ல எந்த பயலுக்கு அட்ரஸ் கொடுக்க கூடாதுங்கிறது. இது எவங்காரோ தெரியாது. காருக்கு மேல கடையை வேற பரப்பிட்டேன். இத வாங்குறதுக்கு ஒருத்தனை கூட காணுமே. மானசமையிலே வரு. நீங்க எங்க இந்த பக்கம்? சும்மா கிளப்புக்கு வந்தேன். நீங்க இவ்வளவு சீக்கிரம் முன்னுக்கு வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. நானும் எதிர்பார்க்கவே இல்ல. ஒரு 2-3 தடவை தான் போயிட்டு வந்தேன், தொழில கத்துக்கிட்டேன். எங்க? சிங்கப்பூருக்கு. சிங்கப்பூரா? என்ன ஸ்மெல்லு? 10 years old. இனிமே இப்ப சிங்கப்பூர் போவீங்க? நானாவா போறேன்? போறதும் வர்றதும் எல்லாம் அவன் செயல். இவ்வளவு சம்பாரிச்சிட்டீங்க, நீங்க இன்னும் கல்யாணம் பண்ணிக்கலையா? இன்னும் அத பத்தி நான் சிந்திக்கவே இல்லை. ஏன்? ஏன்னா திருமணம்ங்கிறது சொர்க்கத்துல நிச்சயம் பண்றது. அத நம்மளா முடிவு பண்ணிட்டா எப்படி? ஏன் நாயை கூப்பிடுறீங்க? நீங்க ஒண்ணு என்ன தத்துவம் பேசுறீங்க? நீங்க இருக்க வேண்டிய இடமே வேற. இருக்க வேண்டிய இடமெல்லாம் இருந்துட்டு வந்துட்டேன். இனிமே நான் இருக்க வேண்டிய இடம் என்னுடைய வருங்கால மனைவியோட மனசுல தான். உங்க வருங்கால மனைவிய நீங்க செலக்ட் பண்ணியாச்சா? ஓ, யாரு? சொன்னா கோவிச்சுக்க மாட்டீங்களே. இல்ல. தொட்டா? இல்ல. டச் பண்ணா? இல்ல. டச்சிங் 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 கண்ணியில மாட்டுதாடா காணாங்குருவி, வெள்ளை காணாங்குருவி. உன் காதலை பிரிக்க நான் ஒன்றும் பழைய காலத்து அப்ப இல்லம்மா. உன் காதலை யாருன்னு நான் பார்க்க வேண்டாமா? அப்பா, அவரு சிங்கப்பூர்ல பெரிய வியாபாரிப்பா. என் மேல உயிரே வச்சிருக்காரு. நானும் அவரை. பாருமா, சிங்கப்பூர்ல பெரிய வியாபாரியோ சின்ன வியாபாரியோ
அவனை நேர்ல பார்த்து சில கேள்வி எல்லாம் நான் கேட்க வேண்டாமா? ஆ, அப்பா அவரே வந்துட்டாரு. நீயா நீங்களா என்ன பச்சையா இருக்கிறான்? தஞ்சாவூர் ஜில்லாவா? என்ன கொப்பா காக்கியா இருக்காரு? காக்கி நாடாவா? யூ வாண்ட் சிகரெட்? என்ன இப்படி அடிச்சுக்கிறான்? 10 years old. 10 வருஷமா இதையே போட்டுக்கிட்டு இருக்கியா? யா. அப்பா இவர் உங்களுக்கு தெரியுமா? தெரியுமாவா? போயும் ஜெயில் கைதியை காதலிச்சிட்டியம்மா. கைதியா? சிங்கப்பூர்ல சம்பாதிக்கிறேனாரே. யாரு இவனா? பர்மா பசார்ல இதெல்லாம் வாங்கியாந்து சிங்கப்பூர்னு சொல்றாமா. பர்மா பஜாரோ பாண்டி பஜாரோ எப்படி உன சம்பாதிக்கிறல்ல? உன் பொண்ணு இல்லைன்னா எத்தனையோ பொண்ணு. அப்பா அவர் என்ன என்னம்மா டச் பண்ணிட்டாருப்பா. டச் பண்ணா என்னம்மா? பஸ்ல கோயில்ல டச் பண்ணலையா? போனா போது விடு. இது வேற டச்சுப்பா. ஆமா இது கொஞ்சம் விவகாரமான டச். மாப்பிள விடியா கைய வாங்க மாப்பிள. ஜெயிலுக்கு போனவன் திருந்துறது இல்லையா? சம்பாதிக்கிறது இல்லையா? சம்பாதிப்ப மாப்பிள. நீ இவ்வளவு சீக்கிரம் இவ்வளவு சம்பாதிப்ப நான் எதிர்பார்க்கவே இல்ல. ஜெயில என்ன விரட்டுன? இப்ப நீ எனக்கு ஒரு சல்யூட் அடிச்சாதான் உன் பொண்ணை கட்டிக்குவேன். என்னம்மா அது? சல்யூட் அடிச்சிருங்கப்பா. விவகாரமான டச்சு. அடம்பிடிக்காதப்பா. இப்ப அடிக்க போறியா இல்லையா? உள்ள போ. உன் வாடுற புத்திய காட்டுற பாத்தியா? போய் சாப்பிடுங்க மாப்பிள. சாப்பிடுறேன்.